தேர்தலுக்கு முன்பும் விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகும் தமிழக வெற்றிக் கழகத்தை சுற்றிய பல தகவல்கள் சமூக வலைதளங்களில் திட்டமிட்ட வகையில் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை உண்மைக்கு புறம்பானவை என்றும் தி இந்து நிறுவனம் ஆதாரங்களுடன் விமர்சித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாகி உள்ளது. குறிப்பாக தவேகாவில் 25க்கும் மேற்பட்ட பட்டியலின வேட்பாளர்கள் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்ட நிலையில் உண்மையில் சங்கராபுரம் பொது தொகுதியில் மட்டுமே பட்டியலின வேட்பாளர் தவேகா சார்பில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் கூட தேர்தலில் 3ஆம் இடமே பிடித்ததாகவும் இந்து ஊடகம் அம்பலப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட வெற்றி கதைகள் மற்றும் தரைநில உண்மைகள் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதேபோல டீ கடை உரிமையாளர், ஆட்டோ ஓட்டுநர் போன்ற சாதாரண மக்கள் தவேகா மூலம் எம்எல்ஏக்களாக உயர்ந்துள்ளனர் என்ற தகவல்களும் உண்மைக்கு புறம்பானவை என்று கூறப்படுகிறது. தவேகா வேட்பாளர்களின் அதிகாரப்பூர்வ வேட்புமனுக்களை ஆய்வு செய்த போது பலர் பெரிய சொத்து மதிப்பும் அரசியல் மற்றும் வணிக பின்னணியும் கொண்டவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் தவேகா வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் பட்டப்படிப்பு முதல் PhD வரை உயர்கல்வி முடித்தவர்கள் என்ற தகவலும் மிகைப்படுத்தப்பட்டவை என்றும் உண்மையான கல்வி தகுதிகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட தகவல்களுடன் பொருந்தவில்லை என்றும் இந்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் முதல் பெண் அமைச்சர் தவேகா ஆட்சியில்தான் பொறுப்பேற்றார் என்று பகிரப்பட்ட தகவலும் வரலாற்று உண்மைக்கு முரணானது என விமர்சிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழக அரசியலில் பல்வேறு காலகட்டங்களில் பெண் அமைச்சர்கள் பதவி வகித்திருக்கின்றனர் என்பதால் இது போன்ற தகவல்கள் திட்டமிட்ட அரசியல் பிரச்சாரமாகவே பார்க்கப்படுகிறது. அதேபோல விஜய் அமரும் முதல்வர் இருக்கையில் வெள்ளை டவல் இல்லை என்ற தகவலும் புதிய மாற்றமல்ல என்றும் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகியோரும் இதே நடைமுறையை பின்பற்றியிருந்தனர் என்றும் இந்து ஊடகம் நினைவூட்டியுள்ளது. மேலும் முதல்வர் அறையில் அமர்ந்தபடியே விஜய் உணவு சாப்பிடுவதாக சமூக வலைதளங்களில் பரவிய புகைப்படமும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட AI படம் என கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இவ்வாறாக தவேகா தொடர்பான பல செய்திகள் உண்மைத்தன்மையை விட உணர்ச்சி மற்றும் பிரச்சார நோக்கத்தோடு பகிரப்படுகின்றன என்றும் சமூக வலைதள அரசியலில் பொய்யான தகவல்கள் எவ்வாறு திட்டமிட்டு பயன்படுத்தப்படுகின்றன என்பதற்கே இது பெரிய உதாரணம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.